இறைமகா, சித்தமகா, சிவமகா, ஞானமகா, பிரபஞ்சமகா, உயர்மகா, உன்னத பெருமகா, யுகமாற்ற மகா நிகழ்வினை நிகழ்த்த மகா கணங்களெல்லாம் ஒன்றிணைந்து, மகத்துவம் மிக்க கணங்களெல்லாம் ஒன்றிணைந்து, சித்த சிவ கணங்களெல்லாம் ஒன்றிணைந்து, ஞான பெருங்கூட்டங்களெல்லாம் ஒன்றிணைந்து, ஞானத்தின் தலைவன் அகத்திய மகரிஷியின் ஒட்டுமொத்த ஆற்றலெல்லாம், ஒருமித்த ஆற்றலெல்லாம் சிவ சங்கமமாய், சித்த சங்கமமாய், மகா சங்கமமாய், இறை சங்கமமாய், இறை சபையானது, சிவ சபையானது, சித்த சபையானது, ஞான சபையானது, ஞானியர்களின் அற்புதமான ஆற்றல் மிகுந்த அற்புத தலமானது, ஞான போதனைகள் நிகழ்த்தி, நற்போதனைகள் நிகழ்த்தி, சித்த சிவ மகா போதனைகளெல்லாம் நிகழ்த்தி, மாற்று யுகத்தை மலரச் செய்து, அது தர்ம யுகமாக மலர்கின்ற அற்புதமான பயணம் அதை மேற்கொண்டிருக்கின்ற அற்புதமான சபைதனிலே வந்தமர்ந்த சீடர்கள், கேள்வியுற்று வந்தவர்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் வந்தவர்கள், எத்தகைய நிலையில் வந்து அமர்ந்த போதும் இத்தகைய தலத்திலே வந்து அமர்ந்ததே பெரும் பாக்கிய நிலை என அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து கூடி திருக்கணங்களெல்லாம் பேசுகின்ற பெருமகா சித்த கணங்களெல்லாம் உரை நிகழ்த்துகின்ற உறைவிடமாக கொண்ட அத்துணை கணங்களும் இறை உறைவிடம் என கூறப்படுகின்றது. மகத்துவமிக்க மகா அத்தகைய யுத்தமானது நடந்த ஒரு நாள் தலமாக இத்தலம் கூறப்படுகின்றது. இறை மகா சூட்சமம் நிகழ்ந்து முடிந்த நிகழ இருக்கின்ற தலமாகவும் இத்தலம் அற்புதமான சித்த தேவ கணங்களால் அறிவிக்கப்பட்டு இறையே அவதரித்த தலமாக, இறையே சித்தனாக உருப்பற்ற தலமாக, அகத்தியன் வந்து சிவத்துக்கு அற்புதமாக ஆசானாக அமர்ந்த தலமாக, சிவராஜ்யம், சித்தராஜ்யம், உயராஜ்யம் நடைபெறுகின்ற தலமாக, சிவ ராஜ்யத்தை அகத்திய ராஜ்யமாக மாற்றி அகத்தியன் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான தலமதை தேடி நாடி ஓடி உருண்டு வந்த அத்துணை சீடர்களையும் வரவேற்று வணங்கி நிற்கின்றவர்களை வணங்கி நிற்பார் சிவம் என்கின்ற அற்புதமான வாக்கிற்கு இணங்க அடிபணிவு சரணாகதி கொண்டவர்களை சரணடைந்து நிற்கின்றது சிவசபை என்கிறதை நான் என்ற அத்தகைய நிலையே சபைக்கு தீட்டு நிலை என கருதி அற்புதமான நிலை கொண்ட மாந்தர்களே, ஏற்ற இறக்கங்கள் வேறுபட்ட மாறுபட்ட வழிகளிலே பயணப்பட்டு உயர்வான விஷயத்தையும் தாழ்வான விஷயத்தையும் பெற்று அவமான விஷயங்களையும் புகழ்ச்சியான விஷயங்களையும் அத்துணை நிலைகளையும் பார்த்து வந்து விடை தெரியாமல் இருந்த அனைவருக்கும் விடையாக இச்சபை இருக்கின்றது என்பதை சொல்லி மன குமுறல்களை இறக்கி வைக்கின்ற தலமாக, மனபாரத்தை மனச்சுமையை இறக்கி வைக்கின்ற தலமாக, சுமை தாங்கியாக தாங்கி இருந்து உங்களை வரவேற்று உங்கள் சுமைகளையெல்லாம் எங்களிடம் அகத்தியத்திடம், ஜகத்தியத்திடம், சிவத்திடம், பிரபஞ்சத்திடம் இறக்கி வைத்து பிரபஞ்சத்திலே புது மனிதராக, புது ஆற்றலாக புனர்ஜென்மம் எடுத்து பயணப்பட, புனர்ஜென்மம் கோமாதா பூஜைவை கண்டு அற்புதமான அபிஷேக நெய்வேத்திய ஆராதன நெய்களிலே உயர் சித்த மகா தவத்திலே சிவத்துடன் கலந்து இருந்து தவம் இருந்து அற்புதமாக சிவம் ஆற்றுகின்ற, சிவமே நூலாக இருக்கின்ற அற்புத பேழை வழியாக, அற்புத சூட்சமத்தின் வடிவாக, உயர் உன்னத பிரபஞ்சத்தின் மகா சூட்சமத்தின் வடிவாக சூட்சமத்திற்கு உள்ளிருந்து அகத்தியன் இயம்பி நின்ற, அகத்தியன் அருளி நின்ற, அகத்தியன் வணங்கி நின்ற, அகத்தியன் ஞான கூத்தாடி நின்ற அற்புத கூத்தை கண்டு மகிழ்ந்து இகலோகத்திலே இத்தகைய நிலையானது எவ்வெளையிலும் எத்தேயத்திலும் எந்த ஒரு இடத்திலும் கைலாய நிலைகளிலூட காண முடியாத நிலை, பொதிய நிலைகளிலும் தவளாத நிலை, இத்தகைய எளிமையான எல்லையிலே எளிமையான இத்தகைய சிவகூரையின் கீழ் நிகழ்ந்து உங்களை நிகழ்வித்து உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள், தொடர்ந்து வருகை புரிந்து அகத்தியத்தின் சிவத்தியத்தின் அற்புதமான அனுக்கிரகத்தை பெறு சித்தர்களினுட அற்புதமான ஆசி மொழிகளை கேட்டு ஒவ்வொரு பூஜை நிறைகளிலும் அற்புதமான அத்தகைய பூஜை நாளுக்குரிய தெய்வங்களின் அற்புதமான இறை நிகழ்த்துகின்ற அற்புதமான உரையை கேட்டு அகத்தியமேனும் ஞான பெருங்கூட்டத்தின் தலைவன் நிகழ்த்துகின்ற அற்புதமான அத்த நிலைகளையும் கேட்டு மகிழ்ந்து அகத்தியத்திடம் கேட்டு தெளிந்து உயர்ந்து உயர்வடைய உயர் சபையிலே உயர் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய பீடத்திலே இருந்து
அத்தகைய கிரீடம் தாங்கி நிற்கின்ற அகத்தியன் திருவடியிலே இருந்து உங்கள் யாவரையும் வரவேற்கின்ற யாவரையும் மீண்டு வரவேற்று வணங்கி நிற்கின்றது நற்சபை பொற்சபை பொன்னம்பல உயர் இறை மகாசபை என்பதை கூறி அனைவரையும் மகிழ்வித்த அற்புதமான நிலைக்கு உங்கள் அனைவருக்கும் அற்புதமான அத்தகைய செவிக்கு அற்புதமான நிலைகள் வழங்கப்பட்டு அற்புதமான சிந்தைக்கும் உயர்நிலைகள் வழங்கப்பட்டு அருளப்பட்டு அற்புதமான அத்தகைய பசி நிலை என்கின்ற நிலைக்கு வவுறார உண்ண அற்புதமான அத்தகைய நிலைகள் இறை உணவாக இறை பிரசாதமாக மதிய உணவை அகத்தியனுடன் சேர்ந்து அத்துணை கணங்களுடன் சேர்ந்து உணவருந்த பெறுகின்ற பாக்கியசாலிகளாக நீங்கள் இருக்க உங்களை கண்ட பாக்கியத்தை அகத்தியன் கண்டு மகிழ்ந்து ஆனந்த உறவாடி மகிழ்கிறார். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க யாவரும். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி, ஜகத்தியமே போற்றி. ஓம் அகதீசாய 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 நமோ 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 நமக. சத்திய யுகமே போற்றி, சித்த யுகமே போற்றி, ஞான யுகமே போற்றி, சிவயுகமே போற்றி, சிவகூரை தலமதில் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்த யுகமே போற்றி போற்றி. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக.